இது என்னடா முட்டை கத்திரிக்காய்? நம்ம நித்தி பாப்பா வந்து முட்டையை வச்சு வித்தியாசமா ஒரு டிஷ் செய்ய போறோம்னு சொல்லிட்டு வானல தூக்கி அடுப்பு மேல வச்சிட்டா. கொஞ்ச நேரத்திலே பாருங்க சரியான கூட்டம் கூடிருச்சுங்க. இப்படியே போனா அரை பீஸ் முட்டை கூட நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நம்ம தாத்தா இருந்தாரு. அவர்கிட்ட போயிட்டு தாத்தா எப்படி இந்த கூட்டத்தை மேனேஜ் பண்றது அப்படின்னு கேட்டதுக்கு முட்டையோட 4 கத்திரிக்காவை கலந்து விட்டுரு அப்படின்ட்டாங்க. அப்படியே நானும் என் தம்பி வந்து பக்கத்து கணிக்காரு பெருச்சு வச்சிருந்தாங்க கத்திரிக்காய். மூட்டைக்குள்ள கையை விட்டு கிளறி ஒரு 10-20 காயை ஆட்டையை போட்டு ஓட்டுங்க. எப்பயுமே கடையில வாங்குற கத்திரிக்காய் விட திருடிட்டு வர கத்திரிக்காய் தாங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வெங்காயம் தக்காளியை பொடியா அஞ்சாச்சு, முட்டையும் வெந்தாச்சு. இந்த 20 முட்டையும் ஒரே வாயில சாப்பிட்டா எப்படி இருக்கும்? எண்ணெயை ஊத்தி கடுவை போட்டு வெங்காயம் தக்காளியை கொட்டி வதக்கிட்டு அரிஞ்சு வச்ச கத்திரிக்காய், தேங்காய், மிளகாத்தூள் எல்லாத்தையும் கொட்டி விட்டு இந்த ஹார்ட் ஷேப்ல இருக்க முட்டை எல்லாத்தையும் நல்லா பீஸ் பீஸா கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கத்திரிக்காய் மசாலால இந்த முட்டை எல்லாத்தையும் கொட்டி கிளறினா நம்ம டிஷ் ரெடி. அப்படியே நம்ம டீம் பசங்க எல்லாம் லைன் கட்டி வந்து வாங்கிட்டு போய் கும்பலா உட்காந்து துண்ணுனோம். யாபா குருவிஸ், நான் சும்மாலாம் சொல்லல, நிஜமாலுமே செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே அடில வச்சு கல்லு உப்பு போய் தான் போறீங்க. எதுக்குடா இந்த மாதிரியே ஆளு கொஞ்சம் எப்படி வரது பாத்தனி கீழ ஊத்திடு. யாரா அதல்ல சம தண்ணி இருந்துச்சு. தேங்காய் காமி வெள்ள பண்ணி போடுறாங்க.